ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நலமாகவும் வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த த்ரில்லரான கதை. ஸோ அந்த கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, இளம் வயது துப்பறிவாளர், அதாவது ஜூனியர் டிடெக்டிவ் அப்படிங்கிற கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2-3 கேரக்டர்ஸ் வரும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி நான் இது பண்ணி பேசி நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு பேர் ரம்யா. அவ 11வது படிக்கிறா. அவங்க அப்பா ஒரு டிடெக்டிவ். திடீர்னு ஒரு நாள் ரம்யாவோட கிளாஸ்மேட் பிரியா காணாம போறாங்க. அந்த கேஸ ரம்யா அப்பா கிட்ட வருது. ஸோ அந்த நைட்டு ரம்யா அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. ரம்யா, அப்பா என்னம்மா சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ரம்யா சொல்றா, என் கிளாஸ்மேட் பிரியா கேஸ் நீங்க தானே பார்த்துக்கிறீங்க போல. ரம்யா அப்பா, ஆமாப்பா, என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ரம்யா அதுக்கு, நான் உங்க கூட சேர்ந்து இந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ எதுக்குமா, நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு போய் சொல்கிறாரு. சரி அப்படின்னு ரம்யா தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரம்யா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அப்பா ரம்யா கிட்ட, ஏம்மா நீ நேற்று கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டுமான்னு கேட்ட. ரம்யா அதுக்கு, ஆமாப்பா ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால கேட்டேன். அதுவும் இல்லாமல் பிரியா என்னோட கிளாஸ்மேட் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடியுமான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரம்யா அப்பா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி வா, ஒரு 3 நாளில் இந்த கேஸை முடிக்க பார்ப்போம், முடியலன்னா நீ படிக்க போயிரு, அந்த வேலையை போய் பார்க்க போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ரம்யா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறா, அப்பா ரம்யாவுக்கு சாரி பிரியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படியா, இந்த வயசுலயா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. ரம்யா சொல்கிறத கேளுங்கப்பா, அவ 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையன் பிரியாவை பழைய ஃபோட்டோஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணியதாக நான் கேள்விப்பட்டேன். இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு ரம்யா, அவங்க பிரிய காணாமல் போன ஒரு நாள் முன்னாடி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ரம்யா அப்பா கேட்குறாரு, அப்போனா அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ இந்த பிரியாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் இன்னொன்று கேட்குறாரு, அவன் பேர் என்ன, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரம்யா அதுக்கு, அவன் பேர் சதீஷ், எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போனா ரம்யா அப்பா சொல்கிறார், சரி வா 2 பேரும் போய் நம்ம சதீஷை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சதீஷை பார்க்க போகிறாங்க 2 பேரும். சரி ரம்யா அப்பா அங்கே போனோடனே அவங்ககிட்ட சதீஷ் கிட்ட, என்ன நீ தான் பிரியாவோட லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சதீஷ், இப்போ இல்லை சார், முன்னாடி லவ் பண்ணோம் அப்படி. அப்போனா நீ அவள் ஃபோட்டோஸை வச்சு காட்டி பிளாக்மெயில் பண்ணுறியாமே அப்படின்னு. சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சதீஷ் பம்புறான். அடுத்து அவங்க அப்பா கேட்குறாரு, சரி வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். அதுக்கு சதீஷ் பயந்துக்கிட்டே, சார் சார் மன்னிச்சிடுங்க சார், அவளை இனிமேல் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரம்யா அப்பா சொல்கிறாரு, அதுக்கு மட்டும் இல்லை, பிரியாவை நேரத்துலேருந்து காணோம், எங்களுக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரி, சார் அவள் காணாமன்னு இப்போ தான் எனக்கே தெரியும், நான் எதுவுமே பண்ணல சார் எப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பித்த உடனே சரி அவங்க அப்பா சொல்கிறார், ரம்யா அப்பா சொல்கிறாரு, சரி சரி இனிமேல் பிளாக்மெயில் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு அதட்டுறான். சதீஷ், சாரி சார் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். உடனே சதீஷ் கிட்ட ரம்யா சதீஷ் தம்பி தோளில் தட்டிக்கிட்டே இந்த பொண்ணு என்ன சொல்லுது, இனிமே இப்படி பொண்ணுங்க கிட்ட தப்புக்க நடந்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே சதீஷ் அந்த பையன் என்ன சொல்கிறான், நீ உன் ஆள் கூட சுற்றுறது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரம்யா அவங்க அப்பா கோபமாக ரம்யாவை பார்க்குறாரு. ரம்யா, பா அவன் பொய் சொல்கிறான்ப்பா, விசாரணை முடிஞ்சதா, போகலாம் போகலாம் கிளம்புவோம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ரம்யா அப்பா வீட்டுக்கு வந்தோடனே ரம்யாட்ட, சதீஷ் பிரியாவை எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரம்யா, ஆமாப்பா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்ல, ரம்யா அப்பா, எனக்கு ஒரு தடவை பிரியாவோட அம்மா அப்பா விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. உடனே ரம்யாவும், சரிப்பா அவங்க வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் பிரியா வீட்டுக்கு போறாங்க. ரம்யா அப்பாவும் பிரியா ரம்யாவும் பிரியாவோட வீட்டுக்கு போறாங்க. போனா அவங்க அம்மா கிட்ட ரம்யாவோட அப்பா, உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிரியாவோட அம்மா, அதெல்லாம் இல்லை சார், எப்பவும் போல நார்மலாக தான் இருக்கும் நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரம்யா அப்பா, சரி உங்களுக்கு அவ என்னெல்லாம் பண்ணுவா டெய்லி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பிரியா அம்மா சொல்றாங்க, ஸ்கூல் போறத தவிர
டான்ஸ் கிளாஸ் போவா, டியூஷன் போறா, சிங்கிங் கிளாஸ் போறா, யோகா கிளாஸ் போறா, கராத்தே கிளாஸ் போறா, அது போக ஸ்விம்மிங் வேற பழகுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரம்யாப்பா, அம்மா போதும் போதும் விட்டா அடிக்கிட்டே போறீங்க, எவ்வளோ கிளாஸ், எனக்கு எதுனா தகவல் தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு போயிடுறாரு. உடனே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரம்யாவும், ரம்யாவோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரம்யா ரம்யா வந்து அவங்க அப்பா கிட்ட அப்ப கேட்குறா, "எப்பா எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுப்பா. என் கிளாஸ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்துச்சு" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரம்யா அப்பா சொல்றாரு, "என்னம்மா சொன்ன? யாரும்மா? என்ன என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரம்யா, "பிரியாவ யாரோ கடத்திட்டாங்களாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரம்யா அப்பா, "அது எப்படி அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லி, "இல்லப்பா ஸ்கூல்ல பேசிக்கிறாங்கன்னு சொன்னாப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னன்னு நீ கரெக்டா சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா கேட்குறாரு. உடனே சொல்றாரு, அதாவது ரம்யா சொல்றாங்க, திவாகர் கடைக்கிட்ட தான் கடத்தியிருந்திருக்காங்க. எங்க ஸ்கூல் வாட்ச்மேன் கார்ல கடத்தம்போது தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. நான் ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். ஓ! அப்படியா? சரி வா, திவாகர் கடைக்கிட்ட போய் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு ரம்யா அப்பா சொல்றாரு. 2 பேரும் உடனே சிசிடிவி இருக்க கடைய கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே போலீஸ் வந்துட்டு போயிருக்கு. அங்க சிசிடிவி வீடியோ கேமராவை செக் பண்றாங்க. ரம்யாவும், ரம்யாவோட அப்பாவும். ரம்யா ரம்யா அப்பா ரம்யா கிட்ட, "நீ சொன்ன மாதிரி வாட்ச்மேன் கடத்துறத தடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப அந்த வாட்ச்மேன் வேறெல்லாம் கவனிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணுமே அவர்கிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரம்யா, "சரி வாங்க, அங்க போய் என்னன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்ப வாட்ச்மேன பார்க்க போற வழியிலேயே வாட்ச்மேன பார்த்துடுறாங்க. ரம்யா அப்பா அந்த வாட்ச்மேன் கிட்ட, "ஏன் உங்களுக்கு நெத்தியில அடிபட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த வாட்ச்மேன், "சம்பளத்த வீட்ல குடுக்காம தண்ணி அடிச்சுட்டேன். செம்ப தூக்கி அடிச்சுட்டா என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்றாரு. உடனே ரம்யா அப்பா, "சரி என்ன நடந்தது? பிரியாவ கடத்துனாங்களே, கடத்தும்போது நீங்க பார்த்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வாட்ச்மேன், "நான் தடுக்க முயற்சி பண்ணியும் தடுக்க முடியல சார். ஆனா அந்த கார் நம்பர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அத நான் பார்த்தேன். அந்த நம்பர் வந்து 3388 அப்படின்னு சொல்லி முடியுது. அந்த நம்பர் தான் அது" அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்றாரு. உடனே ரம்யா சொல்றாங்க, "வாட்ச்மேன் அந்த கார் நம்பர் ஒரு பொய்யான நம்பர். இப்பதான் சிசிடிவி கேமரா பார்த்து கண்டுபிடிச்சோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரம்யா அப்பா வாட்ச்மேன் கிட்ட, "உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்திருக்கா? அப்படி ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ரம்யா அப்பா ரம்யா கிட்ட கேட்குறேன், "விஷயம் தெரியுமா? உன் ஸ்கூல் பொண்ணு இன்னொன்னு காணாம போயிருக்கு" அப்படின்னு. அதுக்கு ரம்யா பயந்துக்கிட்டு, "ஐயோ இந்த பொண்ணுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ரம்யா அப்பா, "10ஆப்பு படிக்கிற பொண்ணு. எங்க கடத்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறா. "ஸ்கூல்ல 2 தெரு தள்ளி கடத்திருக்காங்க" அப்படின்னு ரம்யா அப்பா சொல்றாரு. "அப்பனா அந்த சிசிடிவி கேமரா அங்க இருக்குமே, அத போய் பார்த்துட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பாவும், "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ அங்க போயிட்டு 2 பேரும் அந்த சிசிடிவிய பார்த்துட்டு, அத ஃபோன்ல கரெக்ட்டா கேப்சர் பண்ணி அத வாங்கிக்கிறாங்க. அவங்கட்டருந்து அந்த வீடியோவோட காப்பி இருக்கும் இல்லையா? அத வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த சிசிடிவிய பார்த்துட்டு ரம்யா சொல்றா, "அப்பா இந்த சிசிடிவி வீடியோ பார்க்கும்போது நல்லா கரெக்ட்டா பார்க்கல நானு. கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு போய் வச்சு கரெக்ட்டா வெளிய வச்சு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ரம்யா அப்பா அத வந்து பார்க்கப்ப, "சரி நம்ம ஃபோன்ல வீடியோ இருக்கு. நீ பொறுமையா பாரு. ஏதாவது உருப்படியா இந்த கேஸ்ல கண்டுபிடிச்சா, உனக்கு ஒரு சைக்கிள்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரம்யா நைட் அந்த சிசிடிவி வீடியோவ திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறா. ரம்யா அப்பா நைட்டு தூங்கும்போது பெட்ல ரம்யா உட்காந்துருக்கா. ரம்யா அப்பா முழிச்சிடுறாரு. அப்ப முழிச்சு பார்க்கும்போது ரம்யா அப்பா ரம்யா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, "என்னம்மா இப்படி பேய் மாரி உட்காந்து பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரம்யா, "அப்பா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். 2 கார் நம்பரும் வேற வேற அதானே?" அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா கேட்குறாரு. "அப்பா அது மட்டும் இல்லப்பா" அவங்க அப்பா சொல்றாரு. "வேற என்னம்மா கண்டுபிடிச்சிருக்க?" ரம்யா சொல்றா, "பிரியா கடத்தின காரும், டென்ஷன் பொண்ண கடத்தின காரும் ஒண்ணுதான்." "எப்படிம்மா சொல்ற?" "பாருங்க, இந்த சின்ன லிங்கம் சிம்பல் 2 கார்லயும் இருக்குது." "வெரி குட்மா. வேற என்ன கண்டுபிடிச்சிருக்க?" அப்படின்னா, "கடத்துனவன் ஃபேன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன நோட் புக் விழுந்திருக்கு." "அப்படியா? எங்க காட்டு?" அப்படி, "வாங்க இப்பயே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றா. ரம்யா அப்பா சொல்றாரு, "நைட் ஆயிடுச்சும்மா, இப்ப போ முடியாது நம்மளால. நாளைக்கு காலைல போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு 2 பேரும் போறாங்க.
அந்த சின்ன புக்கு இல்ல. சிசிடிவில கீழ பார்த்தாங்க இல்லையா? விழுந்ததுலயே அந்த சின்ன புக்கு அங்க இல்ல. அப்ப சிசிடிவி கேமராவ பார்க்குறாங்க. அந்த புக் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க, ஒருத்தன் அந்த சின்ன புக்க எடுத்து ஒரு பேப்பர் கிழிச்சு, விளக்குல எரிய வச்சுட்டு, சிகரெட் பத்த வச்சுட்டு, அந்த புக்க குப்பை தொட்டில போடுறான். அந்த புக்க குப்பையில இருந்து ரம்யா அப்பா எடுக்குறாரு. அதுல ஒரு சின்ன ஃபோன் நம்பர் எழுதி வைக்கிற மாரி ஒரு டைரி. சரிங்களா? ரம்யா அப்பா வந்து ரம்யா கிட்ட, "இந்த ஃபோன் புக் வச்சு என்னம்மா பண்றது? இது நம்ம எவ்வளவோ நெனச்சு வந்தோம். ஆனா இது ஒரு சின்ன ஃபோன் புக் மாரி தான் இருக்கு. இத வச்சு நம்ம என்ன பண்றது?" ரம்யா, ஒரு ஃப்ரெண்டோட நம்பர படிப்பறிவுலவங்க இது மாரி எழுதி வைப்பாங்க. ஆமா, கரெக்ட்டு. இதுல இருக்கிற 10 நம்பரும் கடத்தவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்கிறா. ஆமா, இதுல இருக்கிற நம்பர ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரம்யா அப்பா கேட்குறாரு. அவங்களுக்கும் கடத்தல்காரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி பண்ணா தெரிஞ்சு போயிரும். அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா சொல்றாரு. உடனே ரம்யா நேர்ல போய் பார்க்குறான். யாருக்கும் கடத்தல்காரன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபோன் நம்பர்லயும் 100 நம்பர் குறையாம இருக்கும். அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். உடனே ரம்யா அப்பா, ஆமா. ஆனா 10 பேர்கிட்டயும் காமனா ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் கடத்தல்காரன் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றான். ரம்யா அப்பா, சூப்பர்மா. ஆனா எப்படி இந்த காமன் நம்பர் எடுக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரம்யா சொல்றா, இப்ப இந்த 10 பேர் ஃபோன் கான்டாக்ட்ஸ ஒரு ஃபோன்ல வர வச்சு, அதுல டூப்ளிகேட் நம்பர் இல்ல பேர வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரம்யா அப்பா கேட்குறாரு, அது எப்படிம்மா? எதுனா ஆப் இருக்கா இத கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரம்யா சொல்றாங்க, இருக்குப்பா. கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்பிள் கூகுள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம லாகின்ல 10 பேரோட ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ரம்யா அப்பா, செமம்மா. உன் புத்திசாலித்தனத்த பார்த்து நான் அசந்துட்டேன். நான் அந்த 10 பேரோட ஃபோன் கான்டாக்ட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரம்யா அப்பா தான் ஒரு போலீஸ்ன்னு பொய் சொல்லி அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து 10 பேரோட ஃபோன் கான்டாக்ட்ஸும் வாங்கிடுறாரு. உடனே ரம்யா அப்பா ரம்யா கிட்ட, என்னம்மா கண்டுபிடிச்சியா? ரம்யா, 3 டூப்ளிகேட் நேம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவங்க 3 பேர்ல ஒருத்தன் தான் குற்றவாளி. ரம்யா அப்பா, அந்த 3 பேரோட அட்ரஸ அவங்க ஃப்ரெண்டு கிட்டயே வாங்கிட்டு வந்துடுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே 3ல 2 பேர் வீட்டுக்கு செக் பண்ணியாச்சு. 2 பேரும் குற்றவாளி இல்ல. கடைசியா ராமுன்னு ஒருத்தன் தான் இருக்கான். அவன் தான் கண்டிப்பா குற்றவாளியும் கூட. அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. அந்த கடைசி நபர் ராம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாசல்ல நிக்கிறாங்க ரம்யாவும், ரம்யாவோட அப்பாவும். ரம்யா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ரம்யா, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஃபோன் பேசுனீங்க? ரம்யா அப்பா, அது வந்து வேற ஸ்கூல்ல இது மாதிரி 2 பொண்ண கடத்தி கொன்னுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரம்யா, அய்யய்யோ! என்னைக்குப்பா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரம்யா அப்பா, இன்னைக்கு தான் பாடி கிடைச்சதாம்மா அப்படின்னு சொல்லி தளதளன்னு குரல்ல சொல்றாரு. உடனே ரம்யா, அப்பா எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சீரியல் கில்லர் என் கிளாஸ்மேட் பிரியாவையும் கொலை பண்ணிருவானோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப பயப்படாதம்மா, நான் இருக்கேன். இந்த கத்திய எதுக்கும் சேஃப்டியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கத்திய கையில கொடுக்குறாரு. 2 பேர் ராம் வீட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி. ரம்யா அதிர்ச்சியில கத்திய கீழே போடுறா. என்னன்னா வீட்டுக்குள்ள ஸ்கூல் வாட்ச்மேனும் பிரியாவும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனும் பிரியாவும் அதிர்ச்சியில பாக்குறாங்க. ரம்யா அப்பா வாட்ச்மேன் கிட்ட, அங்க பிரியாவை காணோம்னு அவங்க அம்மா அப்பா தேடிட்டு இருக்காங்க. இங்க என்ன 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே வாட்ச்மேன், நான் தான் பிரியாவை ஆள் மாத்தி கடத்திட்டு வந்துட்டேன் சார். அன்னைக்கு காப்பாத்த நான் கார் கிட்ட விழல. என் மச்சான் தான் மாத்தி கடத்திட்டான். இந்த பொண்ணை இல்லடா சொல்ல கார் கிட்ட விழுந்தேன். அவங்க ஒரு காது கேட்காது. அதனால அப்படியே போயிட்டான். அம்மியா அப்பா, பிரியாவை மாத்தி கடத்திட்டா திரும்ப வீட்டில் கொண்டு போய் விட வேண்டியதானே? வாட்ச்மேன், நான் விடுறேன்னு தான் சார் சொன்னேன். ஆனா இந்த பொண்ணு தான் நிறைய கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, கராத்தே கிளாஸு, என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடாம டெஸ்ட் கொடுக்குறாங்க. 2 நாள் இங்கேயே தங்கிடுறேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லிச்சு. அதனால தான் சார் அப்படியே இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். சரி, கடத்தின மற்ற பொண்ணுங்களெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா கேட்குறாரு. வாட்ச்மேன், சார் 2 பொண்ணு தான் சார் கடத்தினேன். ஒன்று அந்த ரூம்ல கட்டி போட்டிருக்கேன். அவங்க வீட்டில் பணம் கேட்க தான் நான் கடத்தினேன். ரம்யா அப்பா, அப்ப இன்னொரு ஸ்கூல் 2 பொண்ணு கடத்தின கொலை பண்ணுது, அது யாரு? வாட்ச்மேன், சார் அது நான் இல்லை சார். நானும் என் மச்சானும் தான் இதை பண்ணோம் காசுக்காக. இதுவும் என் மச்சான் ராமிடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரம்யா அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வாட்ச்மேனும் அவன் மச்சானையும் பிடிச்சு கொடுத்துட்றாரு. ரம்யா அப்பாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரம்யா அப்பா ரம்யா கிட்ட, கிரேட் ஒர்க்கா தங்கம், உன்னால தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது.
ரம்யா சொல்கிறா, தேங்க்ஸ்ப்பா, வேற ஒரு ஸ்கூலில் 2 பொண்ணுங்களை கொன்னவங்க, அந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்த பாட்டிலையா? இல்லைப்பா, அடுத்த பாட்டில் அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா சொல்கிறார். உடனே அடுத்த பாட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த கதையை. நன்றி மக்களே.